நாங்கள் வைத்த வேண்டுகோள் எதுவா இருந்தாலும் நீங்க வரணும், எங்க மாவட்டத்துக்கு மிக சிறப்பா நிகழ்ச்சி பண்ணி தரணுங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய வேண்டுகோளா இருந்தது ஒழிய, மற்றபடி நாங்க கேட்ட அனைத்து வசதிகளையும் இல்லை என்று சொல்லாமல் செய்து தந்த ஒரே மாவட்ட நிர்வாகமாக நான் தேனி மாவட்ட நிர்வாகத்தை பார்க்கிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். மரியாதைக்குரிய டெப்டி கலெக்டர் ரவிச்சந்திரன் சாருக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். அத்தனை பேருக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாருமே உட்காரலாம். பரதநாட்டிய குழுவினர்களே, புகைப்படம் எடுத்தாச்சா? இது வரைக்கும் 46 போட்டோ எடுத்திருக்கீங்க. ஆமா, அதனால எல்லாம் இப்போ உங்க டான்ஸ் நாங்க எல்லாரும் பார்த்த மாதிரி நாங்க ஃபுல் ப்ரோக்ராம் நீங்க உட்காந்து கேட்கணும். புரியுதா? ஏ சிண்டு சிறுவர்மலர் போ உட்காரலாம். ஆமா, அந்த மாதிரி இந்த சைடு இருக்கிற அக்கால வந்து உட்காருங்க எல்லாம். வெரி குட். இந்த பையன் நல்ல பையன். இந்த பையன் இருக்கான, அந்த பையனுக்கு நான் யாருன்னே தெரியல. அவனுக்கு எத்தனை வயசு மேடம்? 3 வயசு. 3 வயசு பையனுக்கு ஈரோடு மகேஷ் எப்படி தெரியும் சார்? அவங்க அம்மா அவங்க குடும்பம் அவனை தூக்கிட்டு வந்து, மகேஷ் மாமாவை பார், மகேஷ் மாமாவை பார், அவன் வாங்குறான். நான் காது கிட்ட போய் நம்ம கௌரவம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு, உனக்கு முட்டாய் வாங்கி தரேன்டா, ஒரு போட்டோ எடுத்துக்கடாங்கிறேன். வேண்டாம். இங்க எல்லா அம்மா அப்பாவுக்கும் அவங்க காலில் விழுந்து சொல்றேன், உங்க குழந்தைங்களுக்கெல்லாம் எங்களை அறிமுகப்படுத்தி எங்களை அவமானப்படுத்தாதீங்க. இப்போ வரப்ப ஒரு தேனியில் எவ்வளோ பெரிய குசுமுங்க. வரப்ப கார்லேருந்து இறங்கி நாங்கள் ரவிச்சந்திரன் சார் எல்லாம் உள்ள கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஈரோடு மகேஷ்னாரு, திரும்பி கை கொடுக்குறேன், சொந்த ஊருங்கிறாருங்க. ஈரோடு மகேஷ்னு கூப்பிட்டுட்டு என்ன ஆளுங்கயா எல்லாம். அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு அருமையான புத்தக திருவிழா, இவ்வளோ அழகான உள்ளரங்கோட 2 பக்கமும் அப்படியே ஸ்டால்லாம் இருக்குது. மக்கள் எல்லாம் நடுவில் உட்காந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு எப்பயாவது தான் எங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக அரங்கு இருக்கும், பார்த்துட்டு அப்படியே வெளியில் வருவாங்க. வெளியில் எங்களுக்கு மேடை போட்டிருப்பாங்க, நாங்கள் பேசுவோம், எல்லாரும் கேட்பாங்க. ஒரே ஒரு வேண்டுகோள், இங்கே இருக்கிற அத்தனை பெற்றோர்களுக்கும், குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்த பெற்றோர்கள் யார் யார் கை தூக்குங்க. பிள்ளைகளோட வந்த பெற்றோர்கள் உடனே 2 கை தூக்குறாரு. 2 பிள்ளை போல இருக்கு பிள்ளைங்க. ஓகே, கைகளை போட்டுருங்க. பிள்ளைகள் அழைச்சிட்டு வந்த பெற்றோர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு பலத்த கைதடல் நம்ம சார்பாக கொடுங்க எல்லாரும். ஏன் அப்படின்னா, நம்ம சினிமாக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போறோம், வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா குழந்தைங்களை கூட்டிட்டு போறோம், இல்லை ஒரு பொருட்காட்சின்னு போட்டா குழந்தைங்களை கூட்டிட்டு போறோம். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இனிமேல் எப்பொழுது புத்தக திருவிழா தேனி மாவட்டத்தில் நடந்தாலும் குடும்பத்தோடு குழந்தைங்களை அழைச்சிட்டு வரக்கூடிய ஒரே இடம் இதுதான். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்னொரு பழக்கத்தை குழந்தைங்களுக்கு உண்டு பண்ணுங்க. என்ன அப்படின்னா, உண்டியல்ல பணம் சேர்த்து அந்த வருஷத்துல பணம் எவ்வளவு சேருதோ அந்த பணத்திற்கான புத்தகம், உனக்கு பிடிச்ச புத்தகத்தை நீ வாங்கிக்கலாண்டான்னு சொல்லி குழந்தைகளுக்கு பணத்தை கொடுத்து உண்டியல சேர்க்கிற பழக்கத்தை உண்டு பண்ணி கூட்டிட்டு வந்து அவங்கள குழந்தைகளை பார்க்க வச்சு வாங்க வைங்க. புரியுதா? இன்னொன்னு சொல்றேன், சில விஷயம் நான் சொல்லுவேன், சில பேருக்கு தான் கை தட்டணும்னு தோணும், சில பேருக்கு தோணா. சில பேருக்கு தோன்றப்ப நீங்க நல்லா தட்டுங்க. நம்ம ஆளுங்களுக்கு எப்பயுமே ஸ்டார்டிங் ட்ரபிள் உண்டு. யாராவது ஒருத்தர் ஆரம்பிச்சாதான் டேக் ஆஃப் ஆவானு. கார்ல 4 பேர் போயிட்டு இருக்கிறப்ப ஒருத்தருக்கு உச்சா வந்தாலும் மீதி 3 பேருமே இறங்குவோம். அது வரைக்கும் அவனுக்கு வரது அவனுக்கே தெரியாம இருக்கும். அதனால நீங்க கை தட்டணும்னா கை தட்டிருங்க, சிரிக்கணும்னா சிரிச்சிருங்க. இப்படி கை தட்ட வந்துட்டு பக்கத்துல பார்க்காதீங்க. பக்கத்துல இருக்கிற தேச துரோகியா கூட இருக்கலாம், சிரிக்க மாட்டாங்க, கை தட்ட மாட்டாங்க, முழு ப்ரோகிராம் முத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வேணும். அதனால அந்த படிக்கிற பழக்கத்தை உருவாக்குங்க. எங்கள் மண்ணை சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு பெரியவர், எழுத்தாளர், மிகச்சிறந்த ஞானி, ஈரோடு தமிழன்பன் ரொம்ப அழகா சொன்னார். 10 நதிகளோடு பழகி நீங்கள் ஒரு நதியாக மாறிவிட முடியாது. 10 பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாக மாறிவிட முடியாது. ஆனால் 10 புத்தகங்களை படித்தால் நீங்கள் எல்லோரும் படிக்கிற 11வது புத்தகமாக மாற முடியும் என்று சொன்னார். படிப்பு, வாசிப்பு. நான் எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், உலகத்துல ஒரே ஒரு போதை, மிகச்சிறந்த போதை எதுனா படிக்கிறது தான். நீங்க படிச்சு மட்டும் பாருங்களேன், வேற எந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகவே மாட்டீங்க.
மற்ற போதையெல்லாம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும். இந்த போதை நீங்க எவ்வளோ கீழே இருந்தாலும் உங்களை தூக்கி மேலே கொண்டு வந்து விட்டு இந்த உலகத்துக்கு காமிக்கும், கைத்தட்ட வைக்கும், டே அவன் சூப்பர்ரான்னு சொல்ல வைக்கும், இவனை மாதிரி வாழணும்னு சொல்ல வைக்கும். படிங்க, இங்க ஒவ்வொரு புத்தக அரங்குக்கும் போய் பாருங்க பொறுமையா. எந்த புத்தக அரங்கில் இருக்கிற எந்த புத்தகத்தில் இருக்கிற எந்த வரி உங்கள் தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாற்றும் என்று தெரியாது. தயவு செய்து பொறுமையாக ஒவ்வொரு இடமா போய் நின்று பார்த்து கற்றுக்கோங்க. இன்னொன்று, இந்த பெற்றோர்கள் எல்லாரும் வந்ததுனால சொல்கிறேன், கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச புத்தகத்தை வாங்குறதுக்கு அவனுக்கு அனுமதி கொடுங்க. அவன் ஒரு காமிக் புக்கே எடுக்கலான்னு வச்சுங்களேன். சின்ன வயசுல எத்தனை பேர் ராணி காமிக்ஸ் படிச்சிருக்கீங்க? அம்புலி மாமா, கோகுலம் படிச்சவங்க, பூந்தளிர் எல்லாம் நாம படிப்போம். நம்ம குழந்தைங்கள புத்தகத்தை மட்டும் படிக்க வைப்போம். கரெக்டா? எல்லாமே நாம படிச்சு சந்தோஷமா இருந்தோம். இன்னைக்கு நமக்கு பிறகுற குழந்தைங்கள அதுங்க ஸ்கூல்ல இருக்கிற புக்ஸ் மட்டும்தான் படிக்கணும், மார்க் வாங்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், ஏடிஎம் பின் நம்பரை சொல்லணும், கார்டை விடணும், பணத்தை எடுக்கணும், செத்துக்கணும். எதுக்குது வாழ்க்கை? அதுக்கா? அந்த குழந்தைங்க, கலீல் ஜிப்ரான் சொன்னாரு, உங்கள் குழந்தைகள் எல்லாம் உங்கள் மூலமாக உலகுக்கு வந்தவர்கள் தான். நீங்கள் அவர்களுக்கு அன்பை தர முடியுமே தவிர சிந்தனைகளை ஒருபோதும் அவர்களுக்கு தர முடியாதுன்னு சொன்னார் கலீல் ஜிப்ரான் அவர்கள். அவங்க சிந்தனை அவங்களுக்கு. அந்த குழந்தை இப்ப பரதநாட்டியம் ஆட ஆசைப்படுதா, நான் பரதநாட்டியத்துல தான் பெரிய ஆளா வருவேன்னு சொல்லுதா, தயவு செஞ்சு அதை என்கரேஜ் பண்ற பெற்றோர்களா இருங்க. இன்னொன்னு, குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லி வளர்க்க வேண்டிய ஒரே விஷயம், எத்தனை முறை வாழ்க்கையில தோற்றாலும் தோல்விதான் வாழ்க்கையில அழகுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கு. இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் ஜெயிச்சிரு 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 ஓடு ஓடு ஓடு, ஓட்ட பந்தயத்தில் ஃபர்ஸ்ட் பிரைஸ், பாஸ்கெட் பால் ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஃபுட்பால் ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஓவிய போட்டி போறேன் டிராயிங் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடு. ஏன்னா அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய ஓவியர். டான்ஸ் காம்படிஷனா ஆடிரு, அவங்க அப்பா பெரிய பெரிய டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவா, அவங்க அப்பா, அம்மா கலா மாஸ்டர். இதுக்கு ரெண்டும் கைட் பண்ணும். நல்ல ஆடு, நடந்தாலே கீழே விடுவாங்க ரெண்டும். அதுங்களுக்கு பிறந்துட்டு ஒருத்தர் மேடை ஏறி ஆடுறான், சந்தோஷப்படுங்க. நான் ஒண்ணு சொல்லவா, உங்கள் குழந்தைகள் வியாபார சந்தையில் விற்கப்படுகிற வியாபார பொருட்கள் அல்ல, அவர்கள் உயிர்கள் என்பதை முதலில் பெற்றோர்கள் நீங்கள் நம்புங்கள். நம்புங்க, அதுங்க விருப்பப்படி விடுங்க. டாக்டருக்கு படிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணோ பையனோ சொன்னா ஓகேன்னு சொல்லுங்க. என் மாமா பையன் படிச்சுட்டா நீயும் படின்னு வைத்தறிச்சல் அடையாது. ஒரு அக்கா சிரிக்குதுன்னா கம்பல் பண்ணியிருக்க போல இருக்கு. வாழ்க்கை நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம் தெரியுமா? இங்கே வந்தோன்னு ஒரு நண்பர் கேட்டார், மகேஷ் சார் எவ்வளோ வருஷமா நான் உங்களை பார்க்குறேன், அப்படியே இருக்கீங்களேன்னு. அப்படியே இருக்கீங்களே அப்படின்னாரு. அந்த தொழில் ரகசியத்தை தேனி 2வது புத்தக திருவிழாவில் இந்த முதல் நாள் விழாவில் நான் சொல்கிறேன். நீங்கள் எப்பயுமே அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு, அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, பின்பற்றுங்க. எந்த மனிதன் மனதில் பொறாமை இல்லையோ அந்த மனிதன் மனது எப்பொழுதும் மகிழ்ச்சிக்கு சொந்தமான மனது. பொறாமையே கூடாது. நம்ம தெருவில் இருக்கிற ஒருத்தன் நல்லா இருக்கானா முதல்ல பாராட்டுறது நாமளா தான் இருக்கும். கரெக்டா? ஒருத்தன் வீடு கட்டிட்டானா நம்ம தெருவில், அவன் நமக்கு பத்திரிக்கை வைக்கலையா, பரவாயில்ல, நம்ம தெருவில் ஒருத்தன் நல்லா வந்திருக்கான், நாம போய் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன அன்பு பரிசு கொடுத்து கை கொடுத்து வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு வரணும். நான்லாம் வீடு கட்டுறப்ப ஒருத்தரை கூப்பிட்டேன், உள்ள வந்தோன்னா என்ன சிமெண்ட்ல கட்டினேன்னு கேட்டான். நான் ஒரு சிமெண்ட் பேர் சொல்றேன், பேர் ஒன்று, உடனே சொல்றான், ஐயோ அந்த சிமெண்டா முகலிவாக்கத்தில் தான் இடிஞ்சு விழுந்ததுங்கிறான். கேட்டா கிரகப்பிரவேசம் பால் காய்ச்சறதுக்கு முன்னாடியே என்ன பொங்க வச்சா எப்படிறான்? பாராட்டுங்க. அடுத்தவனை பார்த்து பொறாமப்படாதீங்க. வாழ்க்கையில ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்களுடன் இருப்பவர்கள் வளர்ந்தால் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற மனதிற்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் இருந்தால் இறைவனும் இயற்கையும் அந்த உயரத்திற்கு உங்களையும் கொண்டு செல்லும். அவ்வளவுதான். வாழ போறது ஒரே ஒரு வாழ்க்கை. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, வாழ போறது ஒரே ஒரு வாழ்க்கை நினைச்சிட்டு தப்பு பண்ணலாம்னு நினைச்சுக்கிறான். தப்பு பண்றதுக்காக வாழ போறது ஒரே ஒரு வாழ்க்கை இல்ல, இறுதி மூச்சு வரை அன்போடு இருப்பதற்காக மட்டும்தான் வாழ போறது ஒரே ஒரு வாழ்க்கை. நம்ம எல்லாரும் நினைக்கிறது நண்பர்களுக்கு பயன்படுற மாதிரி நண்பனா நீங்க இருங்க, நண்பர்களுக்கு பயன்படுற மாதிரி நண்பனா நீங்க இருங்க.
நட்பை பயன்படுத்துகிற நண்பராக ஒருபோதும் நீங்கள் இருந்து விடாதீர்கள். நிறைய பேர் நண்பர்களா பழகி என்ன வேணுமோ காரியத்தை சாதிச்சுட்டு காணாமல் போயிடுவான். தயவு செஞ்சு இந்த வேலை வேண்டாம். வாழ போகிறது ஒரே ஒரு வாழ்க்கை. சந்தோஷமா இருங்க, அடுத்தவங்களை சந்தோஷமா இருக்க விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தினமும் 10 பக்கங்களையாவது படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். படிக்க படிக்க தான் நம்ம உலகமே மாறும். இன்னைக்கு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பிறந்த கல்வி அறிவே இல்லாத, தாய் தந்தை இல்லாத ஒரு பாட்டி வளர்க்கிற ஒரு பையன் ஒரு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ ஐஎஃப்எஸ்ஓ இல்லை சாஃப்ட்வேர் டெக்னாலஜியோ போய் உட்காடுறான் அப்படின்னா கல்வி மட்டும்தான் நம் தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாற்றுகிற மாபெரும் ஆயுதம். வேற எதுக்குமே அந்த சக்தி கிடையாது. உலகத்தினுடைய சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வினார் நெல்சன் மண்டேலா. ஒரே ஒரு கல்வியினுடைய வெளிச்சத்தை ஏற்றுங்கள், மொத்த இருளையும் அது விழுங்கிக் கொள்ளும்னாரு. நல்லா படிக்க வைங்க உங்க குழந்தைங்களை, நல்லா படிக்க வைங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம படிக்க வைங்க. அவங்களுக்கு பிடிச்சதை படிக்க வைங்க. முக்கியமா இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்றேன், உங்க குழந்தைங்களுக்கு படிக்க எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்களோ விளையாடுவதற்கு அவ்வளவு நேரம் ஒதுக்க சொல்லுங்க. எந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த குழந்தை இனிமேல் காலத்துல வாழ்றதுக்கு தகுதியான குழந்தையா இருக்கு. உடல்நலம் முக்கியம். விவேகானந்தர் போய் கேட்டாங்க கடவுளை தரிசிக்க என்ன வழின்னு. விவேகானந்தர் கேட்டாரு ஃபுட்பால் விளையாட தெரியுமான்னாரு. ஃபுட்பால் விளையாடுறதுக்கும் கடவுளை தரிசிக்கிறதுக்கும் என்னையா சம்மந்தம்னாரு. விவேகானந்தர் சொன்னாரு, தம்பி நீ நல்லா விளையாடணும், நல்லா விளையாண்டாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். உன் உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் எண்ணங்கள் தெளிவா இருக்கும். எண்ணங்கள் தெளிவா இருந்தாதான் சிந்தனைகள் தெளிவா இருக்கும். சிந்தனைகள் தெளிவா இருந்தாதான் இறைவன் நீனே உணர முடியும். அப்பதான்டா இறைவனை தரிசிக்க முடியும். விளையாடுறான்னு விளையாடுவீங்க. ஓடி விளையாடு பாப்பான்னு பாரதி சும்மா போற போக்கில் எழுதிட்டு போல. விளையாட்டு முக்கியம். பார்க்குற டாக்டர்ஸ் எல்லாம் குழந்தைங்களை விளையாடுவாங்கன்னு சும்மா சொல்லல. அவ்வளோ பெரிய பார்க்கு கூட்டிட்டு போய் உட்காரு, நேராக பார்க்கு கூட்டிட்டு போய் விளையாட வைக்கிறேன்னு கூட்டு போய் உட்காருங்கிறீங்க குழந்தைய. பார்க்குக்கு உட்காரவா போயிருக்கு, பீச்சுக்கு உட்காரவா போயிருக்கு. அது விளையாட்டு. அதனுடைய கால்கள் ஒன்று சொல்லவா குழந்தைகளை பற்றி. இறைவன் வரைந்த ஓவியத்தில் பிழையில்லாத ஒரே ஓவியம் குழந்தைகள் மட்டும்தான். கைகால் முளைத்த பட்டாம்பூச்சிகள் பறக்க விடுங்க. அவனுக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்துங்க. புத்தகங்களை ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய மகனோட ஆசிரியர் கடிதம் எழுதினப்ப அதான் சொன்னார், புத்தகம் என்கிற அற்புத வாசலை அவனுக்கு திறந்து காண்பியுங்கள். உழைத்து சம்பாதிக்கிற $1 தான் உயர்ந்தது என்பதை என் குழந்தைக்கு கற்றுக் கொடுங்கள். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. உழைச்சு சம்பாதிக்க சொல்லுங்க, நிறைய படிக்க சொல்லுங்க, சக மனுஷனை நேசிக்க சொல்லுங்க. உன்கிட்ட என்ன இருக்கோ அடுத்தவன்கிட்ட இல்லைன்னா அதுக்கு நீயும் ஒரு காரணம் அவனுக்கு புரிய வைங்க. புரியுதா நான் சொல்றது? ஓஷோ சொல்லுவாரு, இந்த உலகத்துல எங்கோ தற்கொலை நடக்குதுன்னா, வன்முறை நடக்குதுன்னா அதற்கு அவர்கள் மட்டும் காரணம் அல்ல. தனி மனிதன் மனதில் இருக்கிற வன்மம் ஒரு மனிதன் மூலமாக வெளிப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லுவார். நம்ம எல்லாருமே தான் அதற்கு காரணம். முடிந்த வரை அன்பை விதையுங்கள். அன்பு போல் ஒரு மருந்து இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. வேற எதுவுமே கிடையாது. நம்ம ஏதோ வீடியோல பாக்குறப்ப யாரோ ஒருத்தர் யாருக்கோ சாப்பாடை வாங்கி கொடுத்தா அப்படியே கண்ணீர் சிந்த. உதவி பண்றதுங்கிறது காசு தரது, பொருள் தரது, சாப்பாடு தரது மட்டும் இல்ல. திருமூலர் திருமந்திரம் சொன்ன மாதிரி யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. உன்னால எதுவுமே செய்ய முடியலையா, அடுத்தவனை பார்த்து சந்தோஷமா பேசுடா, அன்பா பேசுடான்னாரு. அந்த அன்பை, சந்தோஷத்தை உலகம் முழுக்க இருக்கிற மனிதர்கள்ட்ட பகிர்ந்துருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லை. நான் இப்ப ரீசெண்டா பேசுறப்ப கூட சொன்னேன், அண்மையில சைதை துரைசாமி அவர்களுடைய மகன் வெற்றி துரைசாமி அவர்கள் இறந்து போயிட்டாரு. அவர் ஈமச்சடங்கு காரியெல்லாம் முடிச்சுட்டு பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி கொடுக்குறப்ப சொல்றாரு, ஒரு மகன் போனால் பரவாயில்லை, என் அறக்கட்டளையில் படித்த 1000 மகன்கள் மகள்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள். எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் ஐஏஎஸ் பதவியிலும் ஐபிஎஸ் பதவியிலும் அமர வைக்கிற மிகப்பெரிய பணியை என் மகன் சார்பாக இன்று முதல் அதி தீவிரமாக எடுத்து செய்ய போகிறேங்கிறார்கள். இவ்வளவுதான் சார் வாழ்க்கை. நீங்கள் எதை இழந்தீர்கள் என்பதில் உங்கள் வாழ்க்கை கணக்கிடப்படுவதில்லை. இந்த வாசகத்தை மனசோட ஆழத்துல போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் எதை இழந்தீர்கள் என்பதில் உங்களுடைய வாழ்க்கை கணக்கிடப்படுவதில்லை. எவ்வளவு நாள் அன்போடு வாழ்ந்தீர்கள் என்பதை பொறுத்து மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை கணக்கிடப்படுகிறது. தேவையில்லாம அனாவசியமா ஒருவருடைய வாழ்க்கையை பற்றி தெரியாம அவருடைய வாழ்க்கையை குறை சொல்லாதீர்கள். மற்றவர்களை குறை சொல்லுகிறது எப்ப வரும்னா, அவங்க வாழ்க்கையை நாம வாழ்ந்து பார்த்தா மட்டும்தான் அதோட கஷ்டம் தெரியும்.
கரெக்டு தானே? உனக்கு என்னையா எல்லாம் கூத்தாடிங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க? கிடையாது. எங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, எங்களுக்கும் கனவுகள் இருக்கிறது, நாங்களும் படித்திருக்கிறோம், நாங்களும் சமுதாயம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் எங்கள் தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்கி ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் இருக்கிற ஒவ்வொருத்தரும். யாருடைய வாழ்வையும் யாரும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். இறைவன் படைத்த இந்த நாக்கு சுவையான உணவுகளை உள்ளே தள்ளுவதற்கு மட்டுமல்ல, இனிமையான வார்த்தைகளை வெளியே தள்ளுவதற்கும் தான். நல்லா பேசுங்க, சந்தோஷமா பேசுங்க. உங்களை பார்க்கிறப்பெல்லாம் அவங்களுக்கு ஒரு எனர்ஜி வரட்டும். இவர்கிட்ட பேசினாலே சந்தோஷமா இருக்குன்னு தோணட்டும். இவர்கிட்ட பேசினாலே பாசிட்டிவா பேசுவாருன்னு தோணட்டும். இவர்கிட்ட பேசினாலே நம்ம கஷ்டம் மறந்துடும் தோணட்டும். வார்த்தைகள் புனிதமானவை. மகாகவி பாரதி சொன்னாரு, மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்போம். ஒரு சொல் எப்படி இருக்கணும்? மந்திரம் மாதிரி இருக்கணும். மசூதியிலிருந்து வருகிற தொழுகையினுடைய ஒளி போல, தேவாலயத்தில் படிக்கிற பைபிளினுடைய வாசகம் போல, திருமூலர் திருமந்திரம் போல நீங்கள் பயன்படுத்துகிற சொற்கள் வலிமையானது. நீங்கள் பயன்படுத்துகிற சொற்களில் அன்பை தடவி தடவி வெளியில் அனுப்புங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களை கட்டி அணைத்து தழுவ காத்திருக்கிறது. நிரந்தர பகை யாரிடமும் கொள்ளாதீர்கள். எல்லா மேடையும் நான் சொல்ற விஷயம், நிரந்தர பகை யார்ட்டையுமே வேண்டாம். வீட்டில் வச்சிருக்கிற குப்பை தொட்டியில 3 நாளைக்கு மேல நான் அந்த குப்பை இருந்துச்சுன்னா வீடே நாடுது. மனசுக்குள்ள 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பகையை தேக்கி வச்சிருக்கோம். உடம்பு நாராது, வாழ்க்கை வீணா போகாது. வேண்டாம், தூக்கி போடுங்க. மகாகவி பாரதி சொன்னதுதான், இன்று புதிதாய் பிறந்தோம், புதிய எண்ணங்கள், புதிய மனிதர்கள். எல்லோரும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சூழலில் தவறு தெரியாமல் செய்து விடுபவர்கள், தெரிந்து செய்து விடுபவர்கள். மன்னிக்கிறவர்கள் தான் மனுஷங்களை. மன்னிச்சிருங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னது. நேற்று இருந்தவர்கள் இன்னைக்கு இல்லை. காதிருந்த ஊசி கூட வாராதுகான் கடைவழிக்கே. செத்த பிணத்தை பார்த்து சாக போகும் பிணங்கள் அழுகின்றன. பட்டினத்தார் சொன்ன வார்த்தை. எதுவுமே நிலை இல்லை. எது நிலை? அன்பு மட்டும்தான் நிலையானது. இந்த தெருவில் ஒருத்தர் இருந்தாரா, எல்லார்ட்டையும் அன்பா இருப்பாரா. அந்த மனுஷன் இறந்து போறப்ப 96 வயசுடா. 96 வயசு வரைக்கும் ஒரு மனுஷனை கூட அந்த கடிச்சு பேசுறது கிடையாது. அவரால் முடிஞ்சதை செஞ்சுட்டு போயிருக்காருன்னு அந்த தெருவில் இருக்கிற 4 பேர் பேசினா, என்ன பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த சாதனையாளர் அந்த பெரியவர் மட்டும்தான். வேற யாருமே கிடையாது. வேற யாருமே கிடையாது. முடிந்தவரை அன்பை விதையுங்கள். பார்க்கிற அத்தனை பேரிடமும் புன்னகையை பரிசாக தாருங்கள். எதிரி எதிர்பட்டாலும், எதிரியே கூட எதிர்பட்டாலும் முகம் மலர்ந்து அவனை கட்டிப்பிடித்து தழுவி, நண்பா நலமாக இருக்கிறாயா என்று கேளுங்கள். அவன் ஈகோ சுக்கு நூறா உடைஞ்சு போகும். சுக்கு நூறா உடைஞ்சு போகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சக மனிதன் மீது நீ காண்பிக்கிற நேசம்தான் பெரியது என்று சொன்னார்கள். அடுத்த மனுஷனை மதிக்கிறதாண்டா பெருசுங்க. எல்லாரையும் மதிங்க. அடுத்தவன் திறமையை மதிங்க, அடுத்தவன் தொழிலை மதிங்க, அடுத்தவன் வருமானத்தை மதிங்க, அடுத்தவன் செய்கிற பணியை மதிங்க, அடுத்தவன் குடும்பத்தை மதிங்க, அடுத்த மனுஷனுடைய மனசை மதிங்க. உன்னை போல் அவனுக்கும் மனது உண்டு என்று நினைத்தால் அடுத்த மனதை காயப்படுத்த நாம் முயற்சி செய்யவே மாட்டோம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. சூப்பரா கேட்டீங்க எல்லாம். ஏன்னா ஒரு அண்ணன் சொன்னார் இறங்கி போறப்ப, சார் நீங்க பேசவே இல்லையே சார் அப்படின்னாரு. அதுக்காக தான், ஏன்னா நம்ம மக்கள் இருந்தாங்க, நடுவில் நான் காமெடி பண்ணிட்டு இருந்தோம். ஒரு தனி பேச்சா 1 மணி நேரம் பேசணுங்கிறது என்னுடைய ஆசை. கலெக்டர் அவர்களும் விரும்பினாங்க, மேடமும். ஆனால் எனக்கு அடுத்தடுத்த நாளில் நான் வேறு வேறு பயணங்கள் போகிறதுனால என்னால் பண்ண முடியல. கிடைச்ச இந்த நேரத்தை அதுக்காக நான் பயன்படுத்திக்கிட்டேன். எங்களுடைய அன்பான அழைப்பு ஏற்று வந்த அத்தனை தேனி மாவட்டத்தை சார்ந்த மக்களுக்கும், அன்பர்ணன் ஜெகதீஷன் அவர்களுக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றி. அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணீங்க அத்தனை பேரும். இப்போ நிறைவாக இவ்வளோ குழந்தைங்க உட்காந்துருக்கீங்க. எனக்கு இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு இந்த பெற்றோர்கள் பாதங்களை தொட்டு வணங்குவதற்கு நான் மீண்டும் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா உங்கள் குழந்தைங்க மொபைல் ஃபோன் பார்த்து பார்த்து டயர்டாகி தூங்குறதுக்கு பதிலாக புத்தக திருவிழாவுக்கு வந்து தமிழ் கேட்டு கேட்டு தூங்கட்டும், தப்பே கிடையாது. நீங்கள் பழக்கப்படுத்துங்க, அவங்க பழகிக்குவாங்க. நாம காமிக்கிறது தானே அவங்களுக்கு உலகமே. நீங்கள் நல்ல உலகத்தை காமிங்க, அவங்க நல்லா வருவாங்க.